சார் வணக்கம் சார். என் பேர் நாகராஜ், உங்கள் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸோடைய ஃபவுண்டரு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நார்த் சென்னையில் ஒரு ஃபாஸ்ட் க்ரோவிங் கம்பெனி டெவலப்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த உங்கள் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஒரு 4 வருஷம் ஆகுது சார். கம்பெனிலாம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். ப்ராஜெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட சிஎம்டிஏ ரெரா அப்ரூவ் லேண்டும் டிடிசி ரெரா அப்ரூவ் லேண்டும் பண்ணிகிட்ருக்கோம். இது எங்கன்னா ஃபுல்லாக நார்த் சென்னை சரௌண்டிங் தான் சார். நார்த் சென்னை வந்து இப்போ நல்லா டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதை பேஸ் பண்ணி நம்ம ப்ராஜெக்ட் பண்ணுறோம். ஒரு கஸ்டமருக்கு வந்து நம்ம எல்லா கம்பெனியும் சொத்து வாங்கி தராங்க. ஆனால் அதெல்லாம் டெவலப்மெண்ட் ஆகுதா ஆகலையா அதை பற்றி கவலைப்படுறது இல்லை. இது வந்து மக்கள் தான் பார்த்து வாங்கணும். நம்மகிட்ட வந்து ப்ராஜெக்ட் வந்து நம்மளே அதெல்லாம் சர்வே பண்ணுறோம் சார். ஒரு ப்ராஜெக்ட் வாங்குறோம்னா அந்த ப்ராஜெக்டை பற்றி ஃபுல் சர்வே, அது வாங்கினா இன்னும் 3 இயர்ஸில் என்ன டெவலப்மெண்ட்டு, பக்கத்தில் என்ன டெவலப்மெண்ட்டு, என்ன கம்பெனி வருது, என்ன ரோடு ஃபார்ம் ஆகுது, கவர்மெண்ட்டில் ஃபியூச்சர் பிளான் என்ன இருக்குது, இதை மாதிரி தெரிஞ்சு தான் ப்ராஜெக்ட் பண்ணுறோம். அதனால உங்கள் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸில் நீங்கள் ப்ராஜெக்ட் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக க்ரோத் இருக்கும், லேண்டோடைய வேல்யூ இருக்கும். சொத்து வாங்குறோம்னு வாங்கி போட்டுட்டு அது ஒரு 10 வருஷம் கழிச்சு நீங்கள் போய் பார்க்கும்போது அதோடைய வேல்யூ அப்படியே இருக்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குன்ற நான் ஆல்ரெடி வாங்கினதில் அனுபவப்பட்டிருக்கேன். அதனால நான் கஸ்டமருக்கு பண்ணுறது இது கிளாரிட்டி பண்ணி தரேன் சார். நான் 2009 இந்த ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் இருக்கேன். 2003 மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கோம். அதில் என்னென்ன மைனஸ் இருக்குது ப்ளஸ் இருக்குது எல்லாமே எனக்கு தெரியும். லீகல் டாக்குமெண்ட் எப்படி பண்ணோம், எல்லா டீட்டெயில்ஸும், ரிஜிஸ்ட்ரேஷனு எல்லாமே பக்காவாக பண்ணுற மைண்ட் செட்டில் தான் நான் இருக்கேன். என் கஸ்டமருக்கு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 6 ப்ராஜெக்ட் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த 6 ப்ராஜெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பொன்னேரியில் பண்ணியிருக்கோம், பல்வேறுகாட்டில் பண்ணியிருக்கோம், அப்புறம் வந்து மோசூர் அரக்கோணம் பக்கத்தில் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி எல்லா ப்ராஜெக்டும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். கஸ்டமரும் ஹாப்பியாக தான் இருக்காங்க. எல்லா கஸ்டமரும் நம்மளுக்கு கூகுள் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா நல்லா தான் பண்ணியிருக்காங்க. எப்பவுமே 5 ஸ்டாரில் தான் இருப்போம் நம்ம. சரிங்களா சார்? நெக்ஸ்ட்டு டெவலப்மெண்ட்டும் அதுதான். ஒரு கஸ்டமர்கிட்டையும் வந்து நாங்கள் சைட் விசிட் அழைச்சிட்டு போகும்போது அவங்களுடைய தேவை என்ன இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்குறாங்களா, வீடு கட்ட வாங்குறாங்களா, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தெரிஞ்சுதான் சார் அவங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் இது உங்களுக்கு செட் ஆகும், இது செட் ஆகாது நம்மளே அவங்களுக்கு சொல்கிறோம். இது வந்து மற்ற கம்பெனிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வாங்கினா போதும் அப்படின்ட்டு வாங்கிட்டு அடுத்த வாட்டி ஒரு வருஷம் கழிச்சு அந்த டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போனாலும் சர்வீஸ்லாம் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. எல்லா கம்பெனியும் ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் சொத்து வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு லைஃப் டைமாக சார் அவங்க என்னென்ன அந்த ப்ராஜெக்ட்டு வீடு கட்டுறதா இருந்தாலும், ஒரு போர் போடுறது, ஈவி லைன் எடுக்கிறது. ஏன்னா நம்ம ஒரு ஏரியாவில் இருப்போம், அந்த ஏரியா அவங்க புதுசாக இருக்கும். சப்போஸ் அவங்க ஷிஃப்ட் ஆகுறாங்கன்னா அந்த ஏரியாவில் என்னென்ன சப்போர்ட் இருக்கோ எல்லாமே நாங்கள் பண்ணித்தரோம் சார். உதாரணத்துக்கு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இந்த நரேந்திர மோடி மானிய ஸ்கீம்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 பேருக்கு வாங்கி கொடுத்துருக்கோம். அப்போது கவர்மெண்ட்டில் அவங்களுக்கு என்ன தேவை இருக்குது, என்ன தராங்க எல்லாமே அதெல்லாம் நாங்கள் பார்த்து பண்ணுறோம் சார். அதனால் நீங்கள் இடம் வாங்குறதுக்கு முன்னாடி நல்லா விசாரிங்க. நான் மற்ற டாக்குமெண்ட் தரேன், உங்களுக்கு தெரிஞ்ச லீகல் ஒப்பீனியன் போய் கேளுங்க. கேட்டுட்டு நீங்கள் பண்ணுங்க. ஏன்னா நம்மகிட்ட ஒரு லீகல் ஒப்பீனியன் வெங்கடேஷ்ன்ட்டு நம்ம அம்பத்தூரில் இருக்காரு, அற்புதமாக பார்க்குறாரு. ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வெரிஃபை பண்ணுறாரு. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் பழைய டீட்டெயில்ஸ்லாம் எடுக்கிறாரு. இப்போ ஒரு சொத்து விற்கிறோன்னா நார்மலாக லீகல் ஒப்பீனியன் யாருன்னா கொடுப்பாங்க. ஆனால் அதில் என்ன கரெக்டாக இருக்குன்னு நம்ம செக் பண்ணணும். இப்போ ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும், 20 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்து விவசாய கடன் வாங்கியிருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா அது அடுத்த டிரான்சாக்ஷன் 4 டிரான்சாக்ஷன் ஆகிட்டு 5ஆவது டன் லெவல் போடுவார். ஆனால் அந்த விவசாய கடன் வாங்குறதுக்கு என்ஓசி வாங்கியிருக்க மாட்டார். இது அந்த ப்ரொமோட்டர்ஸும் அதை கவனிக்காமல் விற்றுருவாங்க. ஆனால் அதை போயிட்டு நீங்கள் அதில் எதில் இருக்குது, இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு பீரியடில் வந்து விவசாய கடன் தள்ளுபடி பண்ணாங்க. அந்த தள்ளுபடி பண்ணும்போது விவசாய கடன் கட்ட தேவையில்லை, அது பிரச்சனை இல்லை. ஆனால் அது என்ஓசி வாங்கி வைக்கணும்ல. அந்த என்ஓசி வாங்காமல் இருந்தாலும் இப்போ நீங்கள் வாங்கி சொத்து வாங்கி நீங்கள் ஒரு பேங்க் லோன் போகும்போதோ இல்லை நீங்கள் உங்களுக்கு ப்ரொமோட்டர்ஸ் விற்றுருவாங்க. ஆனால் நீங்கள் விற்க போகும்போது அதை கேட்டாங்கன்னா நீங்கள் அந்த பேங்க்கில் போய் கேட்டிங்கன்னா அந்த பேங்க்கில் என்ன சொல்லுவாங்கன்னா யார் விவசாய கடன் வாங்கினாலும் அவங்க தான் கொடுத்துருவாங்க. ஆனால் நீங்கள் 3வது 4வது பார்ட்டியாக போகும்போது நம்மகிட்ட ஒரு பெரிய அமௌண்ட்டாக கேட்பாரு அந்த பேங்க் மேனேஜர். அது கொடுத்தா தான் நான் என்ஓசி பெறுவேன். அதனால லீகல் பார்க்காம எந்த ப்ராஜெக்டும் வாங்காதீங்க. கரெக்டாக தெளிவாக பார்த்து வாங்குங்க. ஏன்னா இது வந்து ஒரு சொத்து வாங்குறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு நல்லா தெரியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்ச ரூபா சொத்து வாங்குறோம், அந்த 10 லட்சம் சம்பாதிக்கிறதுக்கு கல்ஃப் கண்ட்ரியில் போய் ஒர்க் பண்ணாதோ 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் ஒர்க் பண்ணுறாங்க. இங்கே சென்னையில் ஒர்க் பண்ணாதோ அது இஎம்ஐ போட்டாங்கன்னா 15 வருஷம் இஎம்ஐ போடுறாங்க. அப்போது அதை மாதிரி சொத்து வாங்கும்போது தெளிவாக பார்த்து வாங்குங்க. நல்ல கம்பெனியாக செக் பண்ணிட்டு வாங்குங்க. ப்ராஜெக்ட்டு வாங்கும் போது அந்த ப்ராஜெக்டை சுற்றி விசாரிச்சு வாங்குங்க. இதுதான் எனக்கு தெரிஞ்ச மக்களுக்கு ஒரு அட்வைஸ். சரிங்களா சார்? உங்கள் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸில் வந்தானா நான் இதெல்லாம் கிளியராக உங்களுக்கு நான் மைண்ட் கிளியர் பண்ணிவிட்டு நான் ப்ராஜெக்ட் கொடுக்குறேன் சார். நீங்கள் அதேமாரி சில கம்பெனிலாம் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சார் சைட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க, பொன்னேரின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க.
பொன்னேரியிலேருந்து 20 கிலோமீட்டர் தள்ளி போய் வாங்குறாங்க. இப்போ பழையற்காட்டுல இடம் வாங்குறாங்க, பழையற்காடு தாண்டி போய் சைட்டு பண்றாங்க. ஆனா அந்த சைட்டை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜென்ரேஷன் இல்லாம அடுத்த ஜென்ரேஷன்னா ஒரு சொத்து வாங்குறீங்கன்னா நான் அதுல பயன்படணும், இல்லைன்னா என் பசங்க பண்ணணும். ஆனா அவங்களுக்கே இல்லாம அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் வாங்கி போடுறதுலாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லைல்ல. அதனால சொத்து வாங்கும் போது நம்ம ஜென்ரேஷன்ல அது வேல்யூ வருதான்னு செக் பண்ணிட்டு வாங்குங்க. ஏதோ சொத்தே இல்லாத ஆதங்கத்துல நம்மளை கூட்டு போறாங்க, பாக்குறோம், வாங்குறாங்க. அது மாதிரி எவ்வளவு பேர் எனக்கு தெரிஞ்சு ஒரு வீட்டுல 2002லேருந்து 6 வரையும் ரியல் எஸ்டேட் ரொம்ப பீக்கா இருந்தது. இந்த பீக் டைம்ல வந்து நிறைய பேர் சொத்து வாங்கி போட்டிருக்காங்க. அந்த சொத்து வாங்கின ரேட்டுக்கும் இப்போ வரல. அதனால இப்போ இனிமேல் வாங்குறவங்க, சொத்து பிளான் பண்றவங்க எல்லாம் நல்ல ஒரு அட்வைஸ் பார்த்து கேட்டுட்டு ப்ராஜெக்ட் டீடைல்ஸ் வெரிஃபை பண்ணிட்டு பண்ணுங்க. தேங்க்யூ சார், நன்றி சார். அதே மாதிரி லீகல் டாக்குமெண்ட் வெரிஃபை கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 40 வருஷம், கவர்மெண்ட் வந்து 30 வருஷம் இருந்தாலே போதும்ன்றாங்க. நாங்கள் 60 வருஷம் 70 வருஷம் டாக்குமெண்ட் யார் யார்கிட்ட இருந்தது ஃபுல் டிரான்சாக்ஷன் பார்த்து தான் பண்ணுறோம். நார்மலாக வந்து 30 வருஷம் இருந்தால் போதும் அப்படின்னு கிடையாது. இப்போ மக்கள்லாம் நிறைய பேர் இடம் வாங்குறாங்க, நிறைய பேர் இடத்த தேடுறாங்க. இடத்தோடைய வேல்யூ எல்லாருக்கும் தெரியுது. இடத்தோடைய வேல்யூ தெரியாதவங்க யாருமே கிடையாது. ரெண்டு வீட்டில் இருந்தாலும் வாடகை வீட்டில் இருந்தாலும் இடம் வாங்கணும்னு ஒரு மைண்ட் செட் இருக்கும். இப்போ ஆல்ரெடி வாங்கி கவர்மெண்ட் ஆகணுங்களுக்கும் இன்னும் வாங்கணும்னு எண்ணம் இருக்கும். சரிங்களா சார்? இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இங்கே வராங்கல்ல சார், புது கஸ்டமர் ஃபர்ஸ்ட் சொத்து வாங்குறாங்கல்ல, அவங்க தான் எனக்கு ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு கரெக்டாக கொடுக்கணும். அதுதான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இப்போதைக்கு எங்ககிட்ட மாதாரம் தாண்டி வடபெரும்பாக்கம், நெக்ஸ்ட் சிறுங்காவூர், நெக்ஸ்ட் பெருங்காவூர் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பெருங்காவூர் சிஎம்டிஏ அப்ரூவ் பண்ணியிருக்கோம். 147 பிளாட்ல ஆல்ரெடி எல்லாமே சோல்டு. இன்னொரு 20 பிளாட் இருக்கு. அதை தாண்டி இப்போ பெருமள வாயில ஒரு சைட் பண்ணியிருக்கோம். இந்த பெருமள வாயில 44 சென்ட் ஓனா வாங்கி சிஎம்டிஏ அப்ரூவ் பண்ணி பேங்க் லோன் டைப் பண்ணி இந்த 15 பிளாட்டை நாங்கள் சேல்ஸ் பண்றோம். வர சண்டே 9ஆம் தேதி தான் லான்ச். அதனால கண்டிப்பா லான்ச்சுக்கும் இதை யாருன்னா பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க சைட்டுக்கு வாங்க. சைட்டை பிடிச்சிருந்தா நீங்க புக் பண்ணலாம். எல்லா சப்போர்ட்டும் நாங்கள் பண்ணி தரோம் சார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட உங்களுக்கு கும்மிடிப்பள்ளி தாண்டி எலாவூர் இருக்கு சார். அந்த எலாவூர்ல நம்ம வந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கரெக்டாக எக்ஸாக்டாக 4 கிலோமீட்டர்ஸ் ஒரு சைட் பண்ணுறோம். அந்த 4 கிலோமீட்டர்ஸும் உங்களுக்கு ஷேர் ஆட்டோ ஷெட்யூலு ப்ளஸ் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் பஸ்ஸும் டிரான்ஸ்போர்ட்டும் இருக்குது. அது தவிர்த்து நம்ம ஏன் அங்கே போய் புதுசாக பண்ணுறோன்னா உங்களுக்கு கும்மிடிப்பள்ளி நல்ல டெவலப்மெண்ட்டில் இருக்குது. வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்குது, எஜுகேஷன் அதிகமான காலேஜ் அந்த சைடில் தான் இருக்குது. இப்போ அது தாண்டியும் நம்ம சைடு தாண்டி ஒரு 14 கிலோமீட்டர் கல்கட்டா ஹைவேல ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிசிடின்னு ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா இருக்குது. அது 25,000 ஏக்கர்ல பண்ணியிருக்காங்க ஆந்திரா கவர்மெண்ட். மெட்ரோவுடைய அந்த ட்ரெயினுடைய ப்ராஜெக்ட் எல்லாமே அங்கே தான் பண்ணுறாங்க. இன்சுசுகி கார் கம்பெனி இருக்குது. இப்போதைக்கு அங்கே வேலை வாய்ப்பு ஒரு 25,000 பேர் மேலே நம்ம சென்னையில இருந்து அங்கே வேலைக்கு போகிறாங்க. அப்போ நம்ம அது பக்கத்தில் லேண்ட் போட்டிருக்கோம். கண்டிப்பாக அது வாங்கினாலும் வீடும் கட்டிட்டு போகலாம், இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் பண்ணலாம் சார். இதுதான் சார் நம்ம ப்ராஜெக்ட். இது போயிட்டு இருக்கு. கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நான் நார்மலாக என் கஸ்டமருக்கு என்ன சொல்லுவேன்னா, ஒரு சைட்டு நான் காட்டுறேன்னா, இப்போ நான் பெருங்காவூரில் சைட் பண்ணுறேன் சார். இதே பெருங்காவூரில் ஒரு 6 கம்பெனி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 6 கம்பெனி கம்பேர் பண்ணிட்டு எங்கிட்ட வாங்குங்கன்னு சொல்கிறாங்க. ஏன் என்ன ரீசன்னா, இப்போ யாருன்னா இப்போ ஒரு மார்க்கெட்டர் வந்து உங்ககிட்ட பேசுகிறாங்க, அவங்க மூலிமா நீங்கள் வாங்கிடுறீங்க. ஆனால் அது பக்கத்தில் என்ன போகுதுன்னு விசாரிக்கிறதே கிடையாது. ஒருத்தர் நல்லா உங்களுக்கு ப்ராஜெக்ட் நல்லா இருக்கு சொன்னாங்க, கேளுங்க. கேட்டுட்டு ஒரு நாள் டைம் எடுத்து கூகுளில் நீங்கள் போட்டாலே, இப்போ ஒரு நீங்கள் எந்த ஏரியாவில் நீங்கள் ப்ராஜெக்ட் வாங்கினாலே அந்த ஏரியா மென்ஷன் பண்ணாலே எந்தெந்த சைட் அங்கே இருக்குன்னு தெரியும் சார். ஒன்றும் இல்லை, பெருங்காவூர் ஃபிளாட் ஃபாட் சேர்ந்து கூகுளில் போட்டாலே ஒரு 10 ப்ராஜெக்ட் வரும். அந்த 10 ப்ராஜெக்ட்ல உங்களுக்கு யாருன்னா அழிச்சிட்டு போட்டோம், உங்களுக்கு யாருன்னா சைட்டை காட்டணும். ஆனால் நீங்கள் அதை வெரிஃபை பண்ணுங்க. வெரிஃபை பண்ணிட்டு யார் நல்லா கரெக்டாக பண்ணுறாங்க, ரேட் எப்படி இருக்கு பார்த்து வாங்குங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, நான் ரிஜிஸ்டர் பண்ணும்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் 2099 ரூபா பண்ணுறோம். ஆனால் நான் ரிஜிஸ்டர் போகும்போது 600 ஸ்கொயர் ஃபீட் கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா 12,59,000 வருது. அதே அந்த கஸ்டமர் ரிஜிஸ்டர் பண்ணும்போது இன்னொரு கம்பெனி அங்கே பண்ணுற ப்ராஜெக்ட் வந்ததால் நம்மளுக்கு அவங்க 3,60,000 வித்தியாசம் இருக்குது. ஏன்னா அவங்க 2,500 ரூபா பண்ணாங்க. அவங்க அது அந்த டைம் வந்து ஃபீல் பண்ணி ஒன்றும் பிரோஜனம் இல்லைல்ல. அந்த டைம்ல ரிஜிஸ்டர் போகும்போது சந்தோஷமா போனோம் கஸ்டமர், நான் ஜாஸ்தியா வாங்கிட்டேன் அப்படின்னு ஃபீலிங் வந்ததுனாலே அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அந்த இடம் வாங்கும் போதே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்.